இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அம்பாலிகை திருமணம் இல்லை ஏன் பீஷ்மர் பரசுராமர் சண்டை என்ற இது பெயர் கொண்ட இந்த நாடகம். இந்த நாடகத்தில் நான் தர்பார் விஷயமாக வருகின்ற பொழுது என்னை கொண்டு ஐயா என்ன நடக்கும்? உன்னை கொன்று விட்டால் கொளத்தூர் ஸ்டேஷன்ல கேஸ் நடக்கும். அது எப்படி பார்த்தாலும் 15 எப்படியோ ஒரு 5-6 லட்சம் ரூபாய் ஆகும். அப்படியே ஊர் பக்கத்துல 5 பவுன் ஒருத்தரை கொண்டு விட்டாங்க. இந்த நாடகத்தில் என்னால் என்ன நடக்கும்? உன்னால் என்னென்ன நடக்கும்? நான் எதை முன்னிட்டு நான் வந்துள்ளேன்? காசை முன்னிட்டு வந்துக்கிறேன் சாமி. காசுக்காக வந்திருக்கிறோம். காசு இல்லாத ஆட மாட்டேன். நாம என் கூட்டுக்காரி ஒத்துக்கிறமே. என் கூட்டுக்காரி ஒத்துக்க, அதாவது பக்கம் சீட்டு வந்து இந்த மாரியம்மனுக்காக பணம் இல்லாம ஒரு ரூபாய் ஆடிட்டாலும் என்ன குறைஞ்சு போயிட போறோம்? இன்னும் 10 நாடகத்தை சேர்த்து சாமி உனக்கு கொடுக்க போகுது. அந்த அக்கா சொல்லிச்சு என்னன்னு அதிகமான சத்துள்ள மாரியம்மானு காசு இல்லாத ஆடுறன்னு சொல்லிவிட்டோம். கண்டிப்பா ஆடிதாங்கணும். ஆமா, அதனால எப்பவுமே பணத்தை பெருசா நினைக்காத, மக்களுடைய குணத்தை பெருசா நினை. என்ன சொல்றேன்? ஆமா சரி, அப்படியே அடிப்பல விடு. பெண்ணாகரத்துல இருந்தோம். ஆமா, என்ன நம்ம கோயந்தபாடி சேர்ந்தா நமக்கு நண்பராக விளங்கக்கூடிய நம்மளுடன் பல ஆண்டுகள் சேர்ந்தாடிய ஆமா தமிழகத்தில் எங்க போனாலுமே ஆமா இருக்கிறீங்க கூட நினைக்கலாம். கண்டிப்பா எங்க போனாலுமே உண்மையாலுமே சொல்றேன், கோயந்தபாடி மாதேஷ் வந்திருக்கிறாங்க. நாங்க ஆடும்போது எல்லா இடத்துலயுமே கேட்டிருக்கிறாங்க. ஆமா, அது போல சிறந்து விளங்கக்கூடியவர். அவர் இடத்துல வெத்தலை பாக்கு கொடுத்தாங்க இல்லையா? பெண்ணாகர் சட்டை கூட்டிட்டு வந்து நீ ஆடிரு அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கோசரம் வந்தோம்ல. கண்டிப்பா வந்திருக்கிறீங்க. முன்னாடி படம் கொடுத்தாங்க, நான் வந்தேன். நம்பிக்கை சொல்லுக்காகவும் மக்கள் நம் மீது வைத்த நம்பிக்கைக்காகவும் அந்தமல்ல அதுவும் கொடுக்கின்ற பொழுது எப்படி ஆடனா அம்பாலிகை திருமண நாடகம். ஆமா, வேற நாடகம் கிடையாது. இதுதான் நடத்தணும். ஆமா அப்படின்னு சொல்லி டேஜ் போட்டான்னா ஆடுங்க. ஆமா, இல்ல டேஜ் போட முன்னாடி நீங்க போயிட்டு ஆமா வேற நாடு தான் டேஜ் போட்டு கொடுத்துருப்பாங்களா? பரவாயில்ல, எங்களுக்கு ஏதோ வேலையா இருக்கும். அப்படியா? நம்மளும் ஒத்தாசை பண்ண மாதிரி எல்லாமே நம்ம ஆளுங்க தானே. இல்ல நம்ம தாய் பிள்ளைங்க. அதனால பணத்தை என்னைக்கு பெருசா நினைக்காத, மக்களுடைய குணத்தை பெருசா நினைச்சு வாழலாம். ஆமா, அப்படியே சும்மா ஃப்ரீயா அடிப்பலாமா? ஆமா, காசு இல்லாத கூத்து. கண்டிப்பா மாசம் கண்டா காசு இல்லாத கூத்து அடிப்பலாம். மாசமே சரியா? இதே கோயில் இதே இடத்துல சரி. ஆனா சாப்பாடு எப்படி போட்டீங்களோ அது மாதிரி தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டுல மட்டும் சாப்பாடு ஆக்கி போட்டுருங்க. அங்கே நல்லா இருந்துச்சு, எந்த குறை நல்லா இருந்துச்சு. ஆமா, கொஞ்சம் வாட்டர் சாப்பாடு கொஞ்சம் அஜினமாட்டோ போட்டுருவாங்க. நல்லா தான் இருந்துச்சு. பாவம் சாப்பாடு நல்லாச்சு. கொஞ்சம் அப்படி மசாலா ஐட்டம் கொஞ்சம் சேர்த்து விட்டுருவாங்க. பொன்னியரிசியில செய்ய சொல்லலாமா? நீங்க புறத்துல போட்டு பொன்னியரிசி புட்டு வளவல்லு ரேஷன் அரிசி விட்டு ரேஷன் அரிசி தான் போதாதான் நீங்க 6 ஆட்டு புண்டைக்கு ரேஷன் அரிசி தங்குற மாதிரி இதெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்டுதாங்க இப்படி போறது. நம்ம பேருந்து போற வேண்டிய ஒரே ரூபாய் வேண்டாம், 1 ரூபாய் வேண்டாம், பணமே மொத்தம் வேண்டாம். வண்டி மட்டும் ஒரு 12 லிட்டர் டீசல் பெட்ரோல் அடிச்சு விட்டுறோம். வண்டி வந்துட்டு போட்டுக்கிறேன். இல்லைங்க 12 லிட்டர் டீசல் மட்டும் அடிச்சு சாப்பாடு மட்டும் போட்டுடுங்க. உங்களுக்கு 1 ரூபாய் வேண்டாம், ஃப்ரீயா அடிப்படுறோம். சரியா? சரி, மாசம் அடிப்படுறோம் சும்மாவே. ஆமா, சும்மா நல்ல வேலை. நீ சும்மா இல்ல, இப்ப நீ கூட சும்மா இல்ல. நான் சும்மா ரொம்ப கண்ட்ரோவே இருக்கு. பொங்கல் இருந்து இடவிடாது கருமத்தாளவலாம் குண்டா வியாபாரம் பண்றது. இல்லைங்க 12 கூத்து ஆடி போடுறோம். சரி, திருப்பி மீண்டும் இதே போல திருவிழா. ஆமா, மார்ச் மாசம் திருவிழாவுக்கு நீ 6ஆம் தேதி மறுபடியும் கூத்து. 13 கூத்து ஆயிடுது. குடுக்கணும். நம்ம பசங்க மாதேசத்துல ஆடுனாங்க. மாதேச முன்னில கூட்டு ஆடினாங்க. குடுக்கணும் ஒரு எண்ணம் இருந்தா கச்சிதமா 1 ஏக்கராவோ 2 ஏக்கராவோ தேவை, 1/2 ஏக்கராவோ 1/4 ஏக்கராவோ தேவையில்ல. கோயந்தபாடி மெயின் ரூட்ல இந்த நாகலாமா கோயில் இருக்குதுல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இல்ல அந்த பக்கமே சேர்ந்து கூட ஆளுக்கு 3 சென்ட் நிலம் மட்டும் வாங்கி எனக்கு மட்டும் 4 சென்ட். ஆனா கிரை செலவு நாங்க பாத்துக்கிறோம். போறவங்க மேலே போடக்கூடாது, செலவு தாங்க முடியாது. 1 சென்ட் 10 லட்சமா? காசு 1 ரூபா கூட வேண்டாம், 1 ரூபாய் வேண்டாம். அந்த நிலம் வாங்குற பணம் யாருக்கு? ஊருக்காரதான். ஒரே சென்ட் கூட வேணும்.
இப்பதான் நான் கேட்டேன் நம்ம அண்ணங்க எல்லாம் சொல்லிட்டாங்க கோமாளி விடியர் வரைக்கும் ஆடினாரு அதனால அவருக்கு நாம நிலம் கொடுத்துடலாம். என்ன சொல்ற? உனக்கு அரை ஏக்கரா கொடுக்குறாங்களாம். ஆமா ஆகட்டும் சாமி. அந்த அரை ஏக்கரா சும்மா இல்ல உனக்கு காம்பவுண்ட் போட்டு கொடுக்குறாங்க. ஓடி எப்ப அதுவும் அவங்க உள்ள 3 பீஸ் கரண்ட் திருப்பி ஃப்ரீ சைஸா ஃப்ரீ சர்வீஸ் பில் கட்டுமா? பில்ல நீ கட்ட வேண்டாம் ஃப்ரீ சர்வீஸ். ஓ ஃப்ரீ சர்வீஸ். உள்ளே உனக்கு போர் போட்டுருக்கோம். நீ ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு மண்டபம். அப்படின்னா சரி சாமி. அப்படின்னா சரி. நாம வரும்போது இந்த பக்கம் இருந்துச்சு பாத்தியா? ஆமா அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ரோட்டுக்கு வடக்க அது ஒரு ஏக்கரா ஒரு மாதிரி சொல்றீங்க. அங்க உனக்கு காம்பவுண்ட் ஒரு அழுத்து பைப்பு ஒரு மண்டபம் அதான் கொஞ்சம் பாக்கெட் இருக்குமா? பாக்கெட் இருக்குமா? ஆமா பெயிண்ட் அடிக்கல. ஏய் சுடு ஓய்வு எடுக்கிறதுக்கு நான் மட்டும் ஓய்வு எடுக்கிறதுல அங்கெல்லாம் ஒரு 1000கணக்கான பேர் ஓய்வு. அதை நீ வச்சுக்க யாரு எதுவுமே உனக்கு ஆமா ஒரு ஏக்கரா எனக்கு ஒரு புடி நிலம். ஆனா நம்மளுக்கு முன்ன போய் நிறைய பேர் ஓய்வு எடுக்கிறாங்க. எல்லாரும் போய் அங்கதான் ஓய்வு எடுக்கணும். அதனால எப்பயும் இந்த மண்ணையும் பொண்ணையும் பெருசா நினைக்காது. கண்டிப்பா. ஏன்னா நாம வாழ்வது இந்த ஒரு உரிமை தான். நம்ம நாம அனைவரும் தப்பு நினைக்க சாமி. இந்த மண்ணை வந்து நம்ம ஆசைப்படுறோம். ஆமா மண்ணை வந்து நம்ம மேல ஆசைப்படுது. லாஸ்ட் மண்ணு தான் ஜெயிக்குது. அதனால நாம வாழ்வது இந்த ஒரு பிரிவு. இந்த பிரிவுல யாரோட நாம சண்டை சச்சரவு செய்யாம எப்படி அண்ணன் தம்பி கூட்ட ஒற்றுமையா வாழ்றோமோ அது போல அந்த ஒரு பிரிவில் அனைவரும் வாழ்ந்துட்டு போவோம். அதான் பாட்டு படிக்கிற மாதிரி கத்திய தீட்டாதே மனிதா புத்திய தீட்டு. அப்படின்னா கத்தி தீட்டக்கூடாது, புத்தி தான் தீட்டணும். ஒருத்தர் நமக்கு எதிரியா சண்டைக்கே வந்தாலும் சரி அவர் மரியாதை அண்ணான்னு சொல்லிப்பாரு. சண்டை போடுறாங்க. ஒன்னே இப்ப இருந்தாலும் சரி எப்ப இருந்தாலும் சரி ஒன்னே மண்ணு சண்டை, ரெண்டாவது பொண்ணு சண்டை. இல்ல பொண்ணு என்ன சொல்ல வரணும்னு எனக்கு தெரியும். இல்லைங்க ஒரே காடு தள்ளி ஓட்ட கூட ஒத்துக்குவாங்க. ஆனா ஒரு அடி காட்டை மட்டும் தள்ளி ஓட்டுறோம் அந்த பொலிய. ஆமா தியேட்டர் டீ கடை இருந்தா சொல்லிடுமா ஏயா தியேட்டர் டிரைவரா அப்படி நம்ம கட்டி சேர்த்து அவங்க புரிச்சா பொலிகள் சேர்த்து விட்டு உடனே மாறி பஞ்சாயத்து வந்துருது. அதனால அப்பேற்பட்ட எந்த ஒரு சண்டை சுற்றவும் இல்லாம இந்த மண்ணிலே பிறந்த ஒரு முறைதான் இந்த மாரியம்மனாகப்பட்டவர் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் படிக்கு சிறப்பாக அண்ணன் அவர் குடும்பம் ஓங்கி வளர எல்லாம் அந்த மாரியம்மன் அருள் புரிந்து சுகத்தோடு வாழணும். ஆமா அதனால இன்று நாம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ள நாடகம் அம்பை அம்பிகை அம்பாலகை திருமணம் இல்லையால் பீஷ்ம பரசுராமர் யுத்தம். இந்த நாடகத்தில் நான் தர்பார் விஷயமாக வருகின்ற பொழுது என்னுடைய பெயர் என்ன உனக்கு தெரியுமா? என்ன சொன்னா தெரியுங்க. சொல்லாவிட்டால் சொட்டு போட்டாலும் தெரியாது. அப்படியா மாதவா? ஐயா என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? ஐயா முள்ளுகள் ஏறி போச்சா? என்ன அது? இல்ல நானும் முன்னந்த பாக்குறேன் வந்தா இப்படி நிக்கிறேன். இதே கல்லு முள்ளுகள் ஏறி போச்சா இல்ல கல்லுகளை குத்தி பிடிச்சா?
இந்த மண்ணை ஆ, நம்ம பெற்ற தாய்க்கு சமம். ஆமாங்க. ஏன்னா இந்த பூமியின் தாய். தாயோதான் பெற்ற தாயோடு மிகுந்தவள் பூமி. அதனால அகங்காரத்துல இப்படி எடுத்து வைக்க கூடாது. பூமி மதிச்சு நடக்கூடாது. ஆமா, மதிச்சு நடக்கணும். இப்படி வச்சுதான் நடக்கணும். அப்படியா? ஆமா. இல்ல நான் என்ன முள்ளுக்குள்ள ஏறி போச்சு என்னமோ. போன் பண்ண தம்பி கோபால் எங்க இருக்குன்னு. ஆனா மாடு மேய்ச்சிட்டு கண்ணு போட்டுக்கிட்டே இல்லையா? கண்ணை போட்டா உனக்கு சீமால கொடுக்குறேன். சரி சரி. ஆமா. அதனால ஆ, என்னுடைய வீரன் ஆமாங்க ஐயா. அவனி 56 தேசம், தேசத்தில் அவனி 56 தேசத்தில் ஆமா அனைவரும் போற்றக்கூடிய போட்டோடியே அந்த ஆகாய கந்தர்வர். ஓஹோ, எப்படி ஆகாய கந்தர்வர். கீதம் பாட ஆமா அந்த ஐயன் மாலும் ஆமா என்னை பார்த்து கண்டு ஓற்ற ஒற்ற இப்பேற்பட்ட ஒரு பாலகன் இருக்கின்றானா ஆமா அப்படின்னு அந்த ஐயன் மாலுமே ஓஹோ என்னை கண்டு கண்டு போற்றுவாங்களா? ஆமா இப்பேற்பட்ட ஒரு பாலகன் இந்த பாரா உலகத்தில் இருக்கிறாரு. பிறந்திருக்கிறானே என்று ஆமா அப்படி சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ பெயர் காங்கேயன். ஆமா, ஸ்காங்கே வந்திருக்கே. ஸ்காங்கே வந்திருக்கே. ஐயா, உன்னுடைய பெயர் காங்கேய மன்னனாக இருந்துட்டாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரும் சுவாமி மாதவா, ஐயா நான் காங்கேயனாக இருந்தாலும் இருந்தாலும் பின்னாளில் நான் பீஷ்மாச்சாரி ஓஹோ பீஷ்மர் என்று பெயர் பெற்றவன். பீஸ்மர். ஆமா, ஆ, நான் காங்கேயனாக இருந்து இருந்து பீஷ்மர் என்று நான் பெயர் பெற்றவன். அவன் எப்படி பேர் இருந்துச்சு? அதனால ஆ, இந்த காங்கேயனை இந்த இடத்து என் அன்பின் தெய்வம். யாரு? நான் யாருக்கு நான் மகனாக பிறந்தேன்? ஆமாங்க ஐயா. இந்த பார் உலகத்தில் ஆ, வாடா மகனா வருங்கால இளவரசா. வாடா என் மகனே மகனே அப்பா மகனே அப்பா மகனே அப்பா மை சன். என்னை எப்படிப்பா பெத்த? சொல்லுப்பா. தாய் தாய் விட்டுக்காரு. பெத்த தாய் தந்தை யாரு? என்னை கண்ட மணியா கற்கண்ட தேன அமுதா என்று அமுதா என்று தங்க தொற்றிலா எனக்கு தாளாட்டி ஆமா பாலோடு அன்னத்தை பகிர்ந்து கொடுத்த என் அன்பின் தெய்வம் யாரு சாமி? யார் தெரியுமா? யாருங்க ஐயா? நான் யாருக்கு நான் மகனாக நான் பிறந்தேன்? உண்மைதானுங்க ஐயா, உண்மைதான். பத்து மாதம் தான் சுமந்து கொண்ட மருமகா.
எலிப்புடுக்கா அல எலிப்புடுக்கா தடி ஓட்டு நீ எப்ப பார்த்தாலும் தமாச்சி பேசிக்கிட்டு இருக்க. இப்ப நான் என்ன தப்பா சொன்ன எலிப்புடுக்கா ஓ எலிப்புடுக்காங்க இப்படியே தான் என் பேர் கெட்டு போகுது எழுப்பி விடுங்கள். ஓ எழுப்பி விடுங்களக்கா இல்ல ஸ்பீட்ல சொல்லிட்டுங்க எலிப்புடுக்கா சரி ஏதோ ஒண்ணு இருக்கு. எலிக்கு எங்கப்பா அது இருக்குது? இது இருக்குதா இல்லாத எப்படி குஞ்சு பறிக்கும் என்ன சாட்டில் போடுது என்ன கோட்டை காய்ச்ச கூட தெரியும் மதவா ஐயா என்னுடைய தாயோ அந்த கங்கையாக என்று சொல்லக்கூடிய கங்காதேவி, தாய் கங்கா தேவி. ஆமா தந்தை யாரு சுவாமி? என்னுடைய தந்தையோ ஆமா குருநாடு குருகுலத்தில் பிறந்திட்ட மன்னனாக விளங்கக்கூடிய ஆமா சந்தன மகாராஜன் என் தந்தை. தந்தை யார்? சந்தன மகாராஜன். தாய் கங்கா தேவி. அதெல்லாம் வீட்டுக்கு போனாங்க சரி குளிருக்கு அதுக்கும் சந்திர மகாராஜனுக்கும் கங்கா தேவிக்கும் ஏன் என்ன போர்டு போடுங்க அப்படி சொல்லுங்க சரிக்கா மாதவா ஐயா இப்படி சந்தன மகாராஜனுக்கும் கங்கா தேவிக்கும் நான் கங்காயன் என்று சொல்லக்கூடிய நான் பீஷ்மர் பிறந்து வளர்ந்து இப்ப கேட்டிய நீ கேட்டிய என்னடு கங்காயனா இருந்து எப்படி நீ பீஷ்மரான எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிய? ஆமாங்க ஐயா இப்ப சொல்றேங்க. இப்ப சொல்லுங்க. ஏன்னா ஏன்னா கதைகளை கட்டணும் ஆமா புண்ணியவான்கள் தான் இந்த நாடகத்தை கேட்பாங்க. இது மாதிரி நாடகமே கண்டிப்பா வைப்பாங்க. ஆமா எல்லா இடத்துலயுமே இந்த நாடகம் கேட்க மாட்டாங்க. ஆமா இந்த காங்காயனாக இருந்து எங்க கேட்டாலும் படுத்து தூங்குற அப்படியே நான் எப்படி நான் பீஷ்மரானேன்? ஆமா நான் ஏன் நான் இப்படி நான் பிறந்தேன்? 886 வருட ஆயுள் பெற்றவன் நான். சுவாமி ஆமா எவ்வளவு ஆயில்? 886. என்ன சாமி 500 ரூபாய் போட்டா ஆயில் வருது? ஒரு சராசரி மனிதனுக்கு அப்படியா? கடவுளாக படைக்கப்பட்ட ஆயுள் 120. கண்டிப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு 120. ஆமா கடவுளா படைச்சது 120 ஆயுள். அந்த 120 வருடமே இப்ப யாரும் முழுமையா வாழ்றது இல்ல. இல்ல சாமி சாப்பாடு அப்புறம் பண்ணிக்கலாம் சாமி. இருக்கிறத வச்சு ஓட்டு. அப்புறம் பண்ணிக்கலாம் குழல இருக்கிறத வச்சு ஓட்டு. அப்புறம் இப்படி 886 ஆயுள் நான் வாழ்கிறேன் என்றால் எனக்கு எப்படி இந்த 886 வருட ஆயுள் வந்தது? ஆயுள் வந்து சொல்லுங்க. நான் ஏன் காங்காயனாக இருந்து பீஷ்மாச்சாரியானே? ஆமா வரலாறு வேணும்ல? சொல்லுங்க நண்பா. வரலாறு வேணும், அதுக்கு புவியில வேணும். இல்ல எப்படி பொறுத்த வரலாறு வேணும்ன்ற பரவாயில்ல. என்ன பண்றது? எனக்கு நீ தாத்தனா போயிட்டு அதனால முதலாக வசிஷ்டர் ஆகப்பட்ட ஆமா என்னுடைய கதை எங்க தொடங்குது? வசிஷ்டர். ஆமா வசிஷ்டர் ஆகப்பட்டவர் காமதானி என்று சொல்லக்கூடிய அந்த கற்பக பசு வச்சிருக்கிறார். ஆமா அந்த பசுவாகப்பட்டது நாம எதை கேட்டாலும் சரி கண்டிப்பா என்ன நீ பொருள் கேட்டாலும் உடனே கொடுக்கும். நம்ம சாப்பிடுவோம் அப்படி. ஆமா அதுபோல அந்த காமதேன் பசு அவர் வச்சிருக்கிறார். அப்ப 8 பசுக்கள் அதுல 8ஆவதாக பிறந்தவன் தான் யார்? பிரபாசன். ஆமா 8 அஷ்டவசுக்கள் அதுல 8ஆவதாக பிறந்தவன் பிரபாசன். சரி அவன் திருமணம் செஞ்சு வாழக்கூடிய கணத்துல அவனுடைய மனைவியாகப்பட்ட வாசப்பட்டான். அந்த காமதேனு என்று சொல்லக்கூடிய அந்த கற்பக பசு நம்ம கிட்ட வந்து இருந்தால் நாம எவ்வளவு செல்வா வாழலாம்? கண்டிப்பா வாழ்ந்துருக்கலாம். செல்வ செழிப்போட வாழலாமே அப்படின்னு மனைவி சொல்ல இந்த பிரபாஸ் என்ன செஞ்சான்? அப்படியே ஆகட்டும். வசிஷ்டர் போய் கேட்டா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அதனால உடன் பிறந்த அனைவரையும் கூட்டிக்கிட்டு திருடிட்டு போலான்னு முடிவெடுத்தோம். ஒரு வேலை. ஆமா சரி அப்ப இந்த கற்பக பசு வந்து திருடணும். யாரு? இந்த பிரபஞ்சம். ஆமா பிரபாசன். அப்படி திருடனதுனால வசிஷ்டருக்கு தெரியாத போயிருமா?
வசிஷ்டராகப்பட்டவரிடத்துல மீண்டும் அந்த கற்பக பசு வர இதை யாரு திருடாங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஆமா, இந்த பிரபாசன் தான் திருடி இருக்கிறான் அப்படின்னு நினைத்து சாபம் அளித்தார். அந்த 7 பேர் உடன் வந்தார் பத்தியா. அன்னவராகப்பட்டவர் இந்த மண்ணுலகத்தில் பிறந்து நீங்க செத்து மடிவீங்க போங்க அப்படின்னு சொல்ல இந்த கற்பக பசுவை திருடினாலே இந்த பிரபாசன் பல ஆண்டு காலம் இந்த மண்ணில வாழ்ந்து எந்த மனைவிக்காக திருடனானோ அவனுக்கு மனைவி இல்லாம இந்த மண்ணுலகத்தில் பல ஆண்டு காலம் வாழணும். அப்படி அந்த சாபத்தை அனுபவிக்கணும்னா சாபத்தை கொடுத்து விட்டார். முனிவர் கொடுத்த சாபத்தை கண்டிப்பா முற்றிலும் மும்மூர்த்திகளாலும் தீர்க்க முடியாது. இதுக்கு என்ன செய்வது என்று நினைத்து இந்த 8 அஷ்டவசுக்களும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப தேவலோகத்துல தேவர் சபை கூடியது. அந்த தேவர் சபையில அனைத்து விதமான தேவர்களும் வந்து அமர்ந்தாங்க. அதுல வாயு வரண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய குபேர முதல் இந்திர வரை அனைவரும் அங்க அமர்ந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அனைத்து தேவிமார்களும் வந்தாங்க. அந்த சபையில கங்காதேவி வந்து அமர்ந்தா. அப்ப கங்காதேவியோட அந்த சீலை மாறாப்பாகப்பட்டது விலகியது, ஒதுங்கிச்சு. ஆமா, ஒரு பெண்ணுக்கு மாறாப்பு விலகினா எப்படி இருக்கும்? கவனிச்சாம ஒரு மாதிரி சொல்றதுக்கு மட்டும் சரி சரி. அந்த மாறாப்பு விழுகின்ற பொழுது அனைவரும் பார்த்து தலை குமிஞ்சாங்க. இப்படி ஒரு பாரா சபையில பெண்ணுக்கு மாறாப்பு விலகிருச்சு, இது அகமானம் இல்லையா அப்படின்னு சொல்லி அனைவரும் தலை குமிஞ்சாங்க. அப்ப வர்ண பகவான் மட்டும் அந்த பெண்ணோட அந்த மார்பையா பார்த்து கொண்டு இருந்தான். கூர்மையா அதே பாக்குறான். ஆமா, அப்ப பார்த்தா யாரு பிரம்மதேவன், அடே பஞ்சமா பாதகா, ஒரு பெண் என்று வாராமல் படிக்கு அந்த பெண்ணுடைய மார்பத்தை பார்த்தா அல்லவா பார்க்கிறியே? ஆமா, நீ பார்த்தும் அந்த பெண் மறைக்காமல் இருந்தார் அல்லவா? இந்த தேவர் சபை நீங்க இருவரும் கலங்கப்படுத்திட்டீங்க. ஆமா, அதனால நீங்க என்ன செய்யணும், அந்த பூலோகத்துல போய் சில காலம் வாழ்ந்து பின்னால் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னார். சரி, அதன்படி அந்த வர்ண பகவான் யாரா பிறக்கிறாரு? அஸ்தபுரத்துல சந்தன மகாராஜனா பிறக்கிறார். சந்தன மகாராஜன் பிறக்கிறார். ஆமா, அப்ப அந்த கங்கையாகப்பட்டவன் அழுது கொண்டு வரான். அழுது கொண்டு வரும்போது இந்த 8 அஷ்டவசுக்கள் இருந்தாங்க பாத்தியா, கங்காதேவி வருகிறார் என்று அம்மானு போய் கால பிடிச்சாங்க. அப்ப ஏன் அழகுறீங்க என்னவென்று கேட்க, சரி வசிஷ்டராகப்பட்டவர் இப்படி சாபம் அளித்து விட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்படியானா நீங்க 8 பேரும் என்னுடைய வயிற்றில் நீங்க பிறங்க, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். நானும் சாபத்தை பெற்று வந்தேன், நீங்களும் சாபத்தை பெற்றீங்க, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படி என்று சொல்ல, அதன்படி ஆகட்டும் என்று. பிறகு என்ன நடந்தது, என் தந்தையாகப்பட்ட யார் சந்தன மகாராஜன் தினந்தோறும் கானகத்திற்கு வேட்டைக்கு போவது வழக்கம். ஒரு மன்னனாக இருந்தா வேட்டைக்கு போக கண்டிப்பா போகணும். அப்ப வேட்டையாடி விட்டு கலப்பாக சென்று ஓய்வெடுத்தார். அந்த கானகத்துல பரசாலம் வச்சு அந்த கங்கை கோரமா ஓய்வெடுத்தார். சரி, அப்ப ஒரு அழகான பெண் சந்தன மகாராஜன் முன்னாடி வந்து நின்னாங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே இவர் மயங்கிட்டார். அந்த பெண்ணிடத்தில் சென்று கேட்டார், எப்படி அம்மா, உன்னை பார்த்தவுடன் உன்னுடைய அழகில் நான் வச்சினேன், உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஏனென்றால் நான் நாடாளக்கூடிய அரசன் அப்படி என்ன முறையோடு கேட்க அந்த பெண் என்ன சொன்னார், என்னை நீ திருமணம் செய்வதாக இருந்தா ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்று கேட்டார். அப்பதான் சொன்னாலாம், நான் என்ன செய்தாலும் சரி நீ ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க கூடாது. எப்படி என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன செஞ்சாலும் சரி, ஏன் இந்த வேலை செய்யறேன் அப்படின்னு கேட்க கூடாது. ஒரு வார்த்தை கூட கேட்க கூடாது. என்னை எதிர்த்து நீ கேள்வி என்பதை கேட்க கூடாது. நான் என்ன சொன்னா அப்படி கேட்கணும். ஆமா, அப்படின்னு நீ சொன்னா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சந்தன மகாராஜன் அந்த பெண் மீது இருந்த மோகத்தால இப்படி ஒரு பெண்ணை பூலோகத்துல இதுவரைக்கும் நாம கண்டதில்லை, இப்பதான் நாம பார்த்திருக்கிறோம். இப்படி ஒரு பெண்ணு உலகத்தில் நாம பார்த்ததில்லை, சரி இப்பதான் நாம பார்த்திருக்கிறோம் அப்படி என்று சொல்லி, நீ என்ன சொன்னாலும் சரி சரி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதன்படி அந்த பெண்ணாக அங்க வந்தது யாரு, என் அன்னையாக விளங்கக்கூடிய அந்த கங்காதேவி தான் அந்த பெண். உன் அன்னை கங்காதேவி தான் அந்த பெண்ணு. ஆமா, சரி. அப்ப திருமணம் செஞ்சாரு. முதல் குழந்தை பிறந்தது. முதல் குழந்தை பிறந்த உடனே எங்க அம்மா எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. யாரு, சந்தன மகாராஜன். இந்த குழந்தைய கொண்டு வெட்டிட்டு வந்துருங்க.
அப்படின்னு சொல்ல ஏன்னு திருப்பி கேட்க கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கேட்க கூடாது. அதனால குழந்தையை கொண்டு போய் அந்த கங்கை நதியில வெட்டி போட்டாரு எங்க அப்பா. அப்பா ஆமா 7 குழந்தையும் கொண்டாரு. அப்ப அனைவரும் பார்த்தாங்க ஒரு பெண் மீது இருந்த மோகத்தால ஆமா ஒவ்வொரு குழந்தையும் இருக்க குழந்தையும் மடிக்கிறானே அடிக்கிறியே இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படி என்று மக்கள் அனைவரும் ஏளனம் பேசினாங்க. ஆமா சாமி. அது ஒண்ணும் பண்ணாது, அது வந்தா நல்லதான். அப்படி மக்கள் அனைவரும் ஏளனம் பேச 8வது குழந்தையாக நான் ஜனனமான. சரி 8வது குழந்தையாக நீ பிறந்த நான் பிறந்தேன். அப்ப எங்க அம்மா எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு, இந்த குழந்தைய கொண்டுட்டு வந்து. அப்பதான் எங்க அப்பா கேட்டாராம், மறுத்து கேட்க கூடாது. ஆமா அடி பஞ்சாமா பாதகி பாதகி ஒரு மண்ணில ஒரு மாநிலம் பிடிக்கின்றான் என்றால் நமக்கு இதிகாலத்தில் அந்திகாலம் ஆயிட்டோம். கண்டிப்பா நமக்கு மண்ணுக்கல்ல புள்ள வேணும். வேணுங்க. ஆமா கொடவடைக்க பிள்ளை வேண்டும். பிள்ளை வேணும். இப்படி ஒவ்வொரு பிள்ளையாக நம்ம கொண்டுட்டா உன்னை போல ஒரு பெரும்பாவி யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை வந்தா மனுஷன் தாமசமா இருக்கு. அப்பயே எங்க அம்மா சொன்னாங்களாம், உன்னை திருமணம் செய்யும் போது நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல அமர்த்து பேசக்கூடாது, கேட்க கூடாதுன்னு சொன்னல. பேசக்கூடாது. என்னை எதிர்த்து கேட்டபடியினால இதுக்கு மேல உன்னோட நான் வாழ மாட்டேன், இந்த உன் குழந்தைய பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா போனாராம். அப்பதான் எங்க அப்பா, பெண்ணே ஒரு குழந்தையை வளர்த்துவது தாய் இல்லாம யாராலையும் வளர்த்த முடியாது. கண்டிப்பா முடியாதுங்க. ஆமா ஏன்னா தந்தை இல்லாம கூட ஒரு ஆண் இல்லாம கூட அந்த குடும்பம் நடந்துரும். பெண்ணே மட்டும் கூலி வேலைக்கு சென்றாவது தன்னுடைய குழந்தையை காப்பாத்திடுவோம். 10 லட்சம் சீட்டு போட்டுறாங்க சாமி. இருக்கட்டும். அதனால முடியல. அப்படி இந்த பெண் இல்லாம குழந்தையை வளர்த்த முடியாது, இந்த குழந்தையை நீயே வளர்த்திக்கோ அப்படின்னு சொன்னாராம். அதன்படி என்னை வாங்கி கொண்டு எங்க அம்மா வாங்கப்பட்டவர் கங்காதேவியாகப்பட்டவர் மறந்துட்டார். அப்ப எங்க அப்பா என்ன செஞ்சாரு, ஒவ்வொரு நாளும் இந்த கங்கை நதிக்கரைக்கு வருவது எங்க அம்மா ஞாபகமா என்னுடைய ஞாபகமா வந்து பார்ப்பது, அங்க தேடி பார்த்து விட்டு வருவது. இப்படியே அவர் இருக்க 16 ஆண்டு காலமானது. எத்தனை வருஷம்? 16 வருஷம் ஆகிவிட்டது. ஆமா 16 ஆண்டு காலமா சந்தன மகாராஜா அந்த கங்கை நதிக்கரை இருந்து பார்த்தாரு. அப்ப அந்த 16 ஆண்டு காலமா நான் என்ன செஞ்சேன், என் தாயாகப்பட்ட கங்காதேவி என்னை யாரிடத்தில் ஒப்படைச்சாங்க? பரசுராமனிடத்தில் என்னை ஒப்படைத்து என்னை வீரத்தை குதிரையற்ற கதாயில வைத்து அனைத்து விதமான பயிற்சிகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்த என் ஆசானாக விளங்கக்கூடிய என் குரு ஆறு பரசுராமர். ஆமா பரசுராமனிடத்தில் இந்த கங்கையன் அனைத்து விதமான பயிற்சிகளையும் நான் பெற்றேன். அப்ப எனக்கு 16 வயது. கங்கை நதிக்கரையை பார்த்து கொண்டு இருந்தார் எங்க அப்பா. அப்ப கங்கையில் வெள்ளம் போல் பெருகெடுத்து எழுந்தது. 2 பக்கம் வெள்ளமாகப்பட்டது விளக்க இடையிலே நான் அம்பை போல் நின்றேன் இந்த கங்கை. ஆமா அப்பதான் சந்தன மகாராஜன் பார்த்தாரு, அடேங்கப்பா இப்பேற்பட்ட ஒரு பிள்ளை, எப்படி பேர்பட்ட ஒரு பிள்ளை, இப்பேற்பட்ட ஒரு பிள்ளை இருக்கிறானே. ஆமா எங்க அப்பா பார்த்து சந்தோஷப்பட்டார். அப்பதான் எங்க அம்மா வந்தாங்களாம், சாமி சந்தன மகாராஜனே உங்களை விட்டு சென்ற கங்காதேவினா இதோ இந்த பாலனாக பிறந்த உதிரத்தோடு எடுத்து சென்றனே, இவன் தான் உன்னுடைய பிள்ளை அப்படி என்று சொல்ல, இந்த பிள்ளையாகப்பட்டது என்னுடைய பிள்ளை என்றார். அப்படி என்னை வாரி தழுவி முத்தமிட்டார். இந்த கங்கைக்கு பிறந்தபடியினால் இவனுக்கு நான் காங்கேயன் என்று பெயர் வைத்தேன். ஆமா அப்படி என்று சொல்லி எங்க அப்பாவிடத்தில் என்னை ஒப்படைச்சாங்க. அப்படி என் அப்பாவிடத்துல என்னை ஒப்படைத்து கங்கையனாக இருந்தவன் நான் பீஷ்மாச்சாரி ஆனது எப்படி சாமி? நண்பா ஐயா, என் தந்தையாரிடத்துல நான் வளரக்கூடிய தருணத்துல என் தந்தைக்கு நான் ஒரே புத்திரனாக வளர்ந்து வந்தேன். அப்ப எங்க அப்பாவுக்கு ஒரு பெண் மேல ஆசை ஏற்பட்டது. அது எனக்கு தெரியாது. எங்க அப்பா நோய்வாய்ப்பட்டவர் போல படுத்துக்கிட்டு இருந்தாரு. தந்தையாகப்பட்டவர் முக வாடி வாட்டத்தோடு இருக்கிறாரு, என்ன காரணமாக இருக்கும் அப்படி என்று நான் நினைச்சு அப்பாவிடத்தில் நான் போய் கேட்டேன், என்னப்பா வென்று எந்த ஒரு அப்பனாவது ஆசைப்பட்டதை சொல்லுவாரா? யாரு எப்படி சாமி சொல்றது? அப்பதான் நான் சொன்னேன், மகன் ஒருவன் உயிரோடு இருக்கின்றான் என்றால் பெற்ற தாய் தந்தை கண் கலங்க கூடாது. அப்படி கண் கலங்கனா அவன் கைலாவாகாத புள்ள. இந்த காங்காயன் ஒரு நாளும்
கைலாவாத பிள்ளையாக இருக்க மாட்டேன். ஆமா சாமி. உனக்கு என்ன விருப்பமோ சொல், சொல்லுங்கள், நான் நான் அடைவேக்கிறேன். நிறைவேற்றுகிறேன். என் உயிரை கொடுத்தாவது உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு நான் சொல்ல, அப்பதான் அப்பவுமே எங்க அப்பா என்கிட்ட சொல்ல, ஆமா இதெல்லாம் வாங்கி கூசுது பாவம். அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணாத நம்பர் பையனை வச்சு இப்படி லவ் ஏய்! பண்றாரு. முக்கியமான கட்டத்துல என்ன சரி சரி இருக்காக்கா. அதனால அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த காவலரை அழைத்து ஆமா நான் கேட்டேன், சரி எங்க அப்பா ஏன் இப்படி வாட்டத்தோட இருக்கிறாரு, என்ன காரணம்னு நான் கேட்டேன். சரி அப்பதான் சொன்னாங்க, உன் தந்தையாராகப்பட்ட ஒரு பெண் மீது ஆசைப்பட்டாரு ஆமா அப்படின்னு சொல்ல, யார் என்று நான் தெரிந்து கொண்டு, யாரு தெரிஞ்சுக்கிட்டேன். பரிமள காந்தி, மச்சகாந்தி என்று சொல்லக்கூடிய பரிமள காந்தி, அந்த பெண் மீது எங்க அப்பாவுக்கு ஆசை. ஆமா ஆமா நம்ம பையன் இருக்கிறான், நாம எப்படி திருமணம் செய்வது திருமணம் செய்யறது. அப்படின்னு மனதுல ஒரு பக்கம் எண்ணம். ஆமா ஆமா இருந்தாலும் மற்றொரு பக்கம் காதல் நோயால் வழிபட்டான். ஆமா ஆமா அதனால இப்ப கூட பாரு, ஒருத்தர் ஒரு பெண் மேல ஆசைப்பட்டுட்டா அவங்க நாளுக்கு நாள் உடம்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். எந்த வேலையும் செய்யறதுக்கு விருப்பம் மாட்டேங்குது. அதனால அப்படிதான் என் தந்தையாராகப்பட்டவர் இருந்தாரு. அந்த தருணத்துல நான் என்ன செஞ்சேன், பெற்ற தந்தை கவலைக்கட்டை தீர்க்கணும் அப்படி என்று சென்று அந்த பரிமள காந்தி என்று சொல்லக்கூடிய அந்த மாதாவை நான் பார்த்தேன். அப்ப என் தந்தையார் உன் மீது விருப்பப்பட்டு விட்டாரம்மா, நீ திருமணம் செய்து கொள் அப்படி என்று நான் சொல்ல, ஆமா அந்த பரிமள காந்தியோட தந்தையாரு தாசராஜன். ஆமா ஆமா அந்த தாசராஜன் அப்பதான் சொன்னாரு, திருமணம் செய்து கொடுப்பதில் ஒரு தவறும் இல்லப்பா, மூத்த மனைவிக்கு மூத்த மகன் நீ, நாளை அஷ்டபுர 56 தேசத்தையும் ஆளக்கூடிய அரச வேந்தன் நீ, என் மகளை கொடுத்தா 2ஆம் தாரம், அங்க வந்தா என்ன பேர் இருக்கும், 2வது சம்சாரம். என் மகளுக்கு குழந்தை பிறந்தா 2வது சம்சாரம் விட்ட பிள்ளைங்க தானே விளக்கம் சொல்லுவாங்க. அதை திருமணம் செஞ்சா என்ன, செய்யலாம் என்ன அப்படின்னு சொல்ல, அப்பதான் நான் சொன்னேன், அம்மா நீ கலங்க வேண்டாம், நான் இருப்பதால் தானே எனக்கு மணிமுடி சுத்தி விடுவார் சரி அப்படின்னு நினைக்கிற இந்த காங்காயன் உயிரோடு இருக்கும் வரை மற்ற எந்த பெண்ணையும் நான் திருமணம் செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையில் திருமணம் என்பதே கிடையாது, புடி சத்தியம் அப்படின்னு நான் சத்தியம் செஞ்சேன். ஆமா அப்படி நான் சத்தியம் செஞ்சு அழைத்து வந்து நான் திருமணத்தை செஞ்சு வச்சேன் தந்தையாருக்கு. ஆமா அப்பதான் எங்க அப்பா என்ன பார்த்து மெச்சினாரு, உலகத்துல இப்படி ஒரு மகன் கிடைப்பானா, மகன் பிறந்தால் இப்படி ஒரு பிள்ளை இல்லாம பிறக்க வேண்டும் அப்படி என்று என் பரிமள காந்தி தாயிடத்தில் நான் சத்தியம் செய்தேன் அல்லவா. நான் கோபத்தோடும் யாரையும் நான் மனதில் நினைக்க மாட்டேன் என்று நான் பீஷ்மமாக, பீஷ்மம் என்றால் என்ன, அனைத்தையும் திறந்தவர். எப்படி மாமுனிவர்கள் துறவரம் பூண்டாரோ அது மாதிரி மண்ணாசை பொன்னாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய அனைத்தாசையும் துறந்தவர் தான் பீஷ்மன். சபாஸ் அப்படி நான் பீஷ்மமாக நான் சத்தியம் செய்தபடியினால் அண்ணால் முதலாக இருந்து நான் பீஷ்மர். ஆமா அப்படி நான் பீஷ்மர் என்று நான் பெயர் பெற்று எங்க அப்பாவிடத்தில் அழைத்து வந்து திருமணத்தை செய்து வச்சேன். அப்பதான் எங்க அப்பா சொன்னார், எப்பேர் வெட்ட எனக்கு நீ பிள்ளையா பிறந்ததுனால உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்கிறேன். எப்படி ஒரு மனிதனுக்கு 120 ஆயுள், ஆமா உனக்கோ 886 ஆண்டு காலம் ஆயுள். அதுவும் முடிஞ்சால் நீ சாக மாட்ட. நீ எப்ப நினைக்கின்றாயோ இந்த உலகத்திலேயே எனக்கு ஒருவனுக்கு மட்டும்தான். நான் எப்ப நினைக்கிறேன்னா அப்பதான் என் உயிர் போகும். அதுவும் எப்ப உத்தராயத்துலதான் என்னுடைய உயிர் போகும். அதனாலதான் பாரத போர் முடிஞ்சு கூட ஒரு சிலர் உரைப்பாங்க, 10ஆம் நாள்ல பீஷ்மரை கொண்டாருன்னு. 10ஆம் நாள்ல அவர் சாகல. 18 நாள் பாரத போர் முடிஞ்சு கூட 6 மாசம் கழிச்சு அப்புறம் தான் அவர் சாகுறாரு. ஆமா தர்மனுக்கு எப்படி நாட்டை ஆளணும், எப்படி நல்லா அரசாட்சி செய்யணும்னு அந்த புக்கு படிச்ச பெரியவங்களுக்கு தெரியும். 6 மாசம் கழிச்சு அப்புறம் உத்தராயத்துலதான் பீஷ்மர் சாகுறாரு. ஆமா அப்பேற்பட்ட எனக்கு இந்த ஆயுளை கொடுத்து, எனக்கு ஆயுளை கொடுத்து நான் நினைக்கின்ற பொழுது நீ இறப்பாய் அப்படின்னு எனக்கு வரத்தை கொடுத்தா, நான் எப்ப நினைக்கிறேனோ அப்பதான் என் உயிர் போகும். ஆமா 886 ஆயுள் வரைத்தவன் இந்த பீஷ்மாச்சாரியார். ஆமா
இதுதான் என்னுடைய வரலாறு. வாழ்க்கை வரலாறு. நான் எப்படி பிறந்தேன், ஆமா. எப்படி வேங்கையனாக இருந்து நான் பீஸ்மன் பெயர் பெற்றேன், அதான் சாமி. நான் ஏன் இப்படி இருந்தேன், நன்றாக உரைத்து. அப்படி என்ற வரலாறு. அப்ப என் சிற்றன்னைக்கு பிறந்தவர் தான் யார்? யாருங்க? சித்திர வீரியன், விசித்திர வீரியன். ஓ, சரி சபாஸ். ரெண்டு பேர். அப்ப சித்திர வீரியனாகப்பட்டவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறார். ஆமா. என் கூட இருப்பது யார்? விசித்திர வீரியன். ஆமா, சித்திர வீரியன். அதனால அஸ்னபுரத்துக்கு இப்பொழுது நான் இளவரசன். ஆமா சாமி. ஏன்னா என் தம்பி சிறியவன். ஆமா. அரசாணை அமைவதாக இருந்தாலும் குறிப்பிட்ட வயது வரணும், கண்டிப்பா வேணும். அதனால நான் இளவரசனாக இருந்து இந்த அஸ்னபுரத்தை சிறு சிறப்போடும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் முடிச்சு ஆமா சாமி. சிறப்பாக அரசாட்சி செய்து வருகிறேன். மக்கள் அனைவரும் என்னை கண்டு விட்டால் பீஷ்மர் வந்து விட்டார் என்று அப்படி அனைவரும் பணிவார். அந்த பரசுராமரிடத்தில் வில்வத்தை கற்றதுனால என் குல குருவாக என் மனதிலே நான் நினைக்கக்கூடியது யார்? அந்த பரசுராமரை. தினந்தோறும் நான் இரவு வேளையில் உறங்கச் சென்றால் என் குருவான குருவை நான் மனதிலே நினைத்து கும்பிட்டு விட்டு படுப்பதுதான் என் வழக்கம். அப்பேற்பட்ட குருவாக இருக்கக்கூடிய என் பரசுராமர் அன்னவரை மனதிலே நான் துதி செய்து ஒவ்வொரு நாட்களும் நான் வாழ்ந்து வருகிறேன். எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இந்த பீஷ்மர் ஆட்சியில் மக்கள் அனைவரும் சீர சிறப்போடும் வாழ்ந்து வருகின்றார். இப்படி இருக்க நேரத்தில் கொண்டு வந்திருக்கின்றாய் என்ன சுவாமி? நம்மளை தேடி லிகிதம் வந்திருக்குதுங்க. மந்திரி ஐயா, லிகிதத்தை பார்த்தாயா? பார்த்தேன் சுவாமி. உங்களுக்கு தெரியாதா? அதனால இல்ல அமைதியா கேக்குறீங்க. அது போதும். 5000 ரூபாய் புடிச்சிட்டு கொடுக்குறீங்க, அமைதியா இருக்கணும். எனக்கு தான் பிடிக்கும். அதனால அந்த காசிதாசன் மன்னனுக்கு எவ்வளவு ஒரு கர்வம் பார்த்தாயா? அவனை 55 தேசத்துக்கு நிகிதம் அளித்திருக்கிறான். தன்னுடைய மகள்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாக. ஆனா இந்த அஸ்னபுரத்துக்கு அனுப்பவில்லை. என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை இந்த அஸ்னபுரத்தில் ஆண்மகன் யாராவது இல்லாமல் இருப்பார்களா? என்ன ஒரு கர்வம் அவனுக்கு! காசி நாட்டை ஆள்கின்ற அவனுக்கு ஒரு கர்வம் என்றால் 56 தேசத்தை ஜகத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய இந்திர தேவர சந்திர அனைவரும் என்னை கண்டு பயந்து வாட காலனே வந்து விட்டார் என்று கர்ஜிக்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பீஷ்மாச்சாரி ஒரு அரசன் இல்லை என்று அவன் நினைத்து விட்டானா? அப்படியே சாமி இருக்கும். என்ன ஒரு கர்வம்! அட்டே காசி மன்னா, சுயவரமானை நடத்துகின்றாய். சுயவரம் வரண்டா. நான் வருகின்றேன். என் காலடி விட்டு விட்டால் அந்த காசிமா நகரமே எனக்கும் அவனுக்கும் மீன்பின் பகை எதுவும் கிடையாது. மின்பின் பகை இல்லையே. எதிரியாக இருந்தால் கூட அவன் எதிரி என்று அழைக்காமல் இருந்திருக்கலாம். என்னை அழைக்காமல் இருக்கின்றான் என்றால் காரணம் என்னன்னு தெரியவில்லை. என்னை ஏன் அவன் அழைக்கவில்லை? எதனால் அவன் அழைக்கவில்லை? அப்படி அங்கு நாம் சென்று அதனை கண்டறிய வேண்டும். ஆமா, ஏன் எனக்கு லிகிதம் அனுப்பல? ஏனென்றால் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு மன்னர்களும் என்ன நினைப்பார்? கேவலமல்ல நினைப்பாங்க, இந்த பீஷ்மர் வரவில்லையே என்று. ஆமா, ஏளனமாக நினைப்பார் அல்லவா? எட்டு நகைப்பார், கைதட்டி சிரிப்பார் அனைவர்களும். அதனால நாம் அந்த காசிமா நகரம் சென்று என்னவென்று நாம் விஷயம் அறிய வேண்டும். அதனால என்னை பெற்றால்தான் அன்னையா என்ன? என் சிற்றன்னையாக விளங்கக்கூடிய என் அன்னை பரிமளா காந்தி தாயாரை அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் புறப்படுவோம். காசிமா மூத்த பிள்ளை அழைத்தார் என்று என் தாயாகப்பட்ட மற்ற காந்தி என்று சொல்லக்கூடிய பரிமளா காந்தி ஓடோடி சென்று புறப்பட்டு வாருங்கள்.